உலகத்தில் உள்ள நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள், மகன், மகள், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட்மாவின் வணக்கம். இந்த கிராண்ட்மா சேனலை பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்கன்னு உங்களுடைய இதை சொல்லுங்க. இப்போ நான் அந்த காலத்தில் நாங்கள்லாம் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு எப்படி எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விவரத்தை சொல்கிறேன். இப்போ அப்போல்லாம் விறகடுப்பு தான். ஒரு அடுப்பு இருக்கும், பக்கத்தில் கொஞ்சம் நீட்டமாக ஒரு ஓட்டையோடு இருக்கும். அது ஓவன்பாங்க. இந்த பக்கம் இருந்து விறகு வச்சா அதில் அனல் அடிக்கும். இந்த பக்கம் பருப்பு வச்சா இந்த இடத்துல சாப்பாடு வச்சா அது ரெண்டும் வேகும். அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த விறகு அப்போ வேப்ப மரகு, இந்த டில்லி மரத்து குச்சி விறகு இதுதான் விற்பாங்க. அப்போல்லாம் 50 பைசா 60 பைசா தான் மணுவே. ஒரு மணவுங்கிறது 10 கிலோன்னு நினைக்கிறேன் இந்த இதுக்கு. இப்போ ஒரு மணவு 2 மணவு அப்படி வாங்கிட்டு ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் தீர்த்துருவாங்க பண்ணுவாங்க. அப்போ ஒரு டைமுக்கு இந்த விறகெல்லாம் கிடைக்காத காலத்துல எல்லாம் வாங்கி கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்குவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த மரத்தூள் அடுப்பு. அது மரம் இருக்கிற இடத்துல அந்த லைட்டா விழுகிற அந்த குப்பை பொடி பொடியா இருக்கும். அதை எடுத்துட்டு ஒரு இரும்பு அடுப்பு ஆட்ட வச்சு அதுக்குள்ள ஒரு பாட்டில் சொருகி 2 குச்சி வச்சா போதும், நல்ல அடுப்பு எரியும். அதை வாங்கிட்டு வச்சு அதுலயும் சாப்பாடு, ஒரு இதுல சாப்பாடுன்னா, ஒரு இதுல பருப்புன்னா, ஒரு இதுல குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி காய வைக்கிறதுக்கு அது கொண்டு போய் பாத்ரூம் கிட்ட வச்சு அது எங்க வேணாலும் தூக்கிட்டு போயிடலாம். அந்த அடுப்பை, மரத்தூள் அடுப்பு நீங்க வெளியில கூட வச்சுக்கலாம், பாத்ரூம்குள்ளேயே வச்சு இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த மரத்தூள் அடுப்பை வச்சு சுடுதண்ணி இது காய்ச்சி நாங்கெல்லாம் குளிச்சுக்குவோம். பெரிய தவளை அதுக்குன்னே இருக்கும். அந்த தவளையை வச்சுதான் அடுப்பை பற்ற வச்சு அந்த மரத்தூள் அடுப்பு வைப்போம். அந்த அடுப்புல விழுகிற கங்குன்னு சொல்லுவாங்க. கங்குன்னு நெருப்பு. அந்த நெருப்பை ரொம்ப நல்ல வேப்ப மரத்து விறகெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல கெட்டியாக அந்த தணல் நல்லா இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், தண்ணி ஊத்த அதை கரியாட்டாக்கி, அப்புறம் இந்த மழை காலத்துல தொட்டியெல்லாம் நிறைய தேர்ந்து வச்சிருக்கோம். அப்ப அதுக்குள்ள போட்டு பத்த வச்சோம்னா தொட்டி எரியும் போது ஜர்ன்னு ஒரு சவுண்ட் வரும். அப்புறம் எல்லாம் பக்கத்துல இருக்கிற விறகெல்லாம் நல்லா எரிஞ்சுக்கும். அப்புறம் அந்த தொட்டியெல்லாம் எரியும் போது என்ன பண்ணுவோம், அதை அப்படியே தூக்கி அண்ணல அயன் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் கிடையாது, இந்த இரும்பு அயன் பாக்ஸ் தான். அப்போ அந்த நெருப்போட அந்த கங்கெல்லாம் எடுத்து அதுல போட்டு ஒரு வளையமாட்டு இருக்கும், இரும்பு வளையம், அதுக்கு மேல வச்சு கொஞ்சம் சொம்புல தண்ணி கொண்டு போய் வச்சு தெளிச்சு அயன் பண்ணுவாங்க. தீயெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு ரெண்டாவது அணைச்சி வச்சு ரெண்டாவது அதை தீக்குள்ள போட்டோம்னா அது நல்லா எரியும். அந்த மாதிரி அப்புறம் ஒரு சின்ன ஒரு குட்டி அடுப்பு வச்சிருக்கோம். இந்த கங்கெல்லாம் தூக்கி போட்டு ஏதோ தாளிக்கிறது பண்றது எல்லாம் அதெல்லாம் தனியா எடுத்து வச்சு பண்ணுவோம். ஸ்டவ்வும் இருக்கும். அப்ப இந்த கெரசின் கிடைக்கும் நல்லா. இந்த மாதிரிலாம் தட்டுப்பாடெல்லாம் கிடையாது. கெரசின் கிடைக்கும். அதுக்கு பம்பு ஸ்டவ்னு இருக்கும். அப்புறம் பட்டைத்திரி 3 திரி ஸ்டவ்வும் இருக்கும், 12 திரி ஸ்டவ்வும் இருக்கும், குட்டி ஸ்டவ்வும் இருக்கும், பெரிய ஸ்டவ்வும் இருக்கும். அதெல்லாம் நாங்க தோசை சுடுறதுக்கு எங்க வேணாலும் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிடுவோம். பற்ற வச்சு அதுல இது பண்ணுவோம். அப்ப அந்த காலத்துல இந்த அடுப்பு விறகுக்கு பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த வேப்ப மரத்து பட்டை, இந்த டில்லி முழு பட்டை, கருவேலம் பட்டை, இப்படி எல்லாம் நிறைய பட்டையை உரிச்சு அது தனியா காசு விற்பாங்க. அது தனியா விலை கம்மியா இருக்கும். அப்புறம் இந்த மரம் இருக்கிற மில்லு கிட்ட போனோம்னா இந்த மர பீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு சாக்கு பை நிறைய நரைச்சிட்டு வச்சிட்டோம்னா அதெல்லாம் நல்லா கபகபன்னு எரியும். ஆனா தீ இருக்காது. அப்போதைக்கு அது தீ எரிஞ்சு சாப்பாடு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அந்த அந்த ஓரளவுக்கு அது நல்ல தீ எரியும். நல்ல அர்ஜென்ட்டுக்குன்னு பண்ணும்போது அதெல்லாம் தூக்கி போட்டோம்னா 5 நிமிஷத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கிராண்ட்மா தாட்ஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளம்.